guys இன்னைக்கு இந்த வீடியோல 185 ல இருந்து 200 கட் ஆஃப்க்குள்ள வரக்கூடிய காலேஜஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து டாப் கட் ஆஃப் காலேஜஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வரும்னு வெச்சுக்கோங்களா. முக்கியமான எல்லா காலேஜஸும் இந்த ஒரு கட் ஆஃப் உள்ள உங்களுக்கு வந்து கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சோ என்னென்ன காலேஜஸ்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் உங்களோட டாப் ஆர்டர்ல நான் வந்து கண்டிப்பா லிஸ்ட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ ஒரு 5 பார்ட்டா வரும். சோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பார்ட்லயே மேக்ஸிமம் வந்து எவ்வளவு டீடைல்ஸ் தர முடியுமோ கண்டிப்பா வந்து தரேங்க. சோ நம்ம சேனலை இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஇஜி சென்னை தான். நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீம் காலேஜ் கூட வச்சுக்கோங்களேன். ரொம்ப 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 வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலேஜ். அண்ட் அது மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து தரமாக இருக்கிற ஒரு காலேஜ் கூட வச்சுக்கலாம். அண்ட் இந்த காலேஜ் தான் இந்த லிஸ்ட்டில் முதல் பிளேஸில் வருது. அண்ட் இது ஃபாலோட் பை மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து சென்னையில் தாங்க இருக்குது. அண்ட் ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய வந்து ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இங்கே முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 0004ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜ். அண்ட் இங்கே இந்த ஒரு கட் ஆஃப் 185லேருந்து 200 நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க. அண்ட் இதுவுமே வந்து சென்னையில் தான் இருக்குது. அண்ட் இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1315ங்க. அண்ட் இது ஃபாலோடவே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பழமை வாய்ந்த ஒரு காலேஜ்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து மதுரையில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரீம் காலேஜ்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ இதோட கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 5008. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ் தான். ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் இதுவுமே வந்து ஒரு நல்ல தரமான ஒரு கல்லூரி தான், டவுட்டே கிடையாதுங்க. இங்கேயுமே வந்து உங்களுக்கு கேம்பஸ் லைஃப்மே சரி, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7176ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி கோயம்புத்தூர். நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காலேஜ் தான். ரொம்ப 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 வந்து டிமாண்டில் இருக்கக்கூடிய காலேஜ்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் இங்கே படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து எல்லா விதமாக உங்களை வந்து மோல்டு பண்ணி தான் வந்து நீங்கள் வெளியே வருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2006ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு காலேஜ் தான், டவுட்டே கிடையாதுங்க. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2718ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசி. நிறைய பேருக்கு தெரிஞ்ச காலேஜ். அண்ட் இதுவுமே வந்து சென்னையில் தாங்க இருக்குது. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 1211ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் கடைசியாக வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா குமாரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். அண்ட் இதுவுமே வந்து சூப்பரான காலேஜ் தான். ரொம்ப 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 அருமையான கேம்பஸ் லைஃப் இருக்கக்கூடிய காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2712ங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் நான் நிறைய காலேஜ் சொல்லியிருக்க மாட்டேன். இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ இந்த ஒரு கட் ஆஃப் 185லேருந்து 200க்குள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பார்ட்டாவது கண்டிப்பாக வருங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.